இன்னைக்கு நாம சைலோ அப்படின்ற ஒரு சீரீஸை தான் பார்க்க போறோம். இந்த ஒரே வீடியோல ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓப்பனிங்ல ஒரு ஷெரீஃபை காமிக்கிறாங்க. அவர் யூனிஃபார்ம் பேட்ச் எல்லாமே போட்டுட்டு அவரோட அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வராரு. அந்த இடம் பாக்குறதுக்கே அவ்வளவு பெருசா இருக்கு. யூசுவலா நம்ம பாக்குற அபார்ட்மெண்ட் மாதிரி இல்ல, ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ளோருக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல விவசாயம் பண்றாங்க, இன்னொரு ஃப்ளோர்ல சமையல் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு ஃப்ளோர் இருக்கு. இந்த இடத்தோட பேரு தான் சைலோ. இந்த இடத்துக்கு யார் இப்படி பேரு வச்சா, இந்த இடத்த யாரு கட்டினா, சைலோவை தாண்டி வெளி உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. அது எப்படி அழிஞ்சுது, திரும்ப எப்ப சரியாகும், சைலோக்குள்ள இருக்கிறவங்களால எப்ப வெளியே போக முடியும், இந்த மாதிரி எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கிடையாது. அப்ப அந்த ஷெரீஃப் என்ன பண்றாரு, ஒரு ஜெயிலுக்குள்ள போய் அவரையே லாக் பண்ணிக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாரு. அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஷெரீஃபோடைய பொண்டாட்டி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பாஸ்ட காமிக்கிறாங்க. ஷெரீஃபும் ஷெரீஃபோட பொண்டாட்டி, அவங்களோட பேரு ஆலிசன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சைலோல குழந்தை பெத்துக்கணும்னா அதுக்கு பர்மிஷன் வேணும். சோ அதுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க போல. இவங்க குழந்தை பெத்துக்கலாம்னு அப்ரூவல் வந்துருச்சு. உடனே ஒரு டாக்டரை போய் மீட் பண்றாங்க. இவங்க உடம்புக்குள்ள இருக்க அந்த பர்த் கண்ட்ரோல் கரு தடைக்காக சின்னதா ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. சோ அந்த டாக்டரும் ஆலிசன் உடம்புக்குள்ள இருக்க அந்த கருத்தடை பொருளை வெளியே எடுத்து போட்டுறாரு. அடுத்து இந்த ஆலிசன் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. எதை பத்தினா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சைலோவை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துல இவங்களோட வரலாறு அழிக்கப்பட்டுருச்சாம். சோ அப்படி அழிக்கப்பட்டதுனாலதான் வெளி உலகம் எப்படி இருக்கும், எப்படி அழிஞ்சுது, இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்க கிட்ட கிடையாது. சோ அப்படி அழிக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸை திரும்ப நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவங்க ஆர்டிக்கலா எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அந்த விஷயம் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு பிடிக்கல. இந்த சைலோவோட கவர்மெண்ட் மாதிரி அவங்கள ஜுடிஷியல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஜுடிஷியலுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. பட் அந்த ஆர்டிக்கல் வைரலா போனதுனால நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை படிச்ச ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தவன் ஆலிசன் கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்கான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் ஒரு டிரைவை காமிக்கிறான். ஆக்சுவலா நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ரேடியோ, வாட்ச், இந்த மாதிரி ஹார்ட் டிரைவ்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த சைலோல தடை செஞ்சிருக்காங்க. சோ யாராச்சும் இந்த மாதிரி பொருட்களை வச்சிருந்தாங்கன்னா அது இல்லீகல். இவன் வச்சிருக்க ஹார்ட் டிரைவை பார்த்தா 140 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு பழமையான ஒரு பொருள். அந்த போராட்டம் 140 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்திலேயே அழிஞ்சிருக்கணும். பட் இந்த ஹார்ட் டிரைவ் மட்டும் எப்படியோ மிஸ் ஆகி இவன் கிட்ட கிடைச்சிருக்கு. அந்த ஹார்ட் டிரைவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். இவனால சுத்தமா முடியல. ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி தேவைப்படுது. அதுக்காக தான் ஆலிசனை கூப்பிட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஹார்ட் டிரைவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெளியே பார்த்தா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஃப்ரீடம் டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நாள்ல தான் 140 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் வெடிச்சது. அந்த போராட்டத்துல ஒருவேளை வெளியே போகணும்னு நினைச்சவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கதவை திறந்திருப்பாங்க. அப்படி கதவை திறந்திருந்தா வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சு காத்து எல்லாமே உள்ள வந்து சைலோக்குள்ள இருக்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. பட் நல்ல வேளை ஜுடிஷியல் அவங்கள தடுத்துட்டாங்க. பட் என்னதான் தடுத்தாலும் இவங்களுடைய வரலாறு, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைப்ரரி, புக்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆலிசனை காமிக்கிறாங்க. எப்படியோ அவங்க அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த பாஸ்வேர்டு என்னன்னா, ஹார்ட் டிரைவ்லயே லைப்ரரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது ரொம்ப சின்னதா இருக்கும். சோ அதுக்காக பூத கண்ணாடியை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பூத கண்ணாடியை யூஸ் பண்றதை கூட அங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க புள்ள, எதுக்குன்னு தெரியல. அதை யூஸ் பண்ணி லைப்ரரின்ற வார்த்தையை போட்டதுமே இவங்களால அந்த ஹார்ட் டிரைவ் ஆக்சஸ் பண்ண முடியுது. உள்ள பார்த்தா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபைலை ஓபன் பண்ணா இந்த சைலோவோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டுமே இருக்கு. அதை பார்த்ததுமே ஆலிசன் பயப்படுறாங்க. ஜுடிஷியல் மட்டும் இதை கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான், நம்மளுக்கு தான் ஆபத்து, நீயும் இதை பார்க்காத, அழிச்சிருன்னு சொல்லிட்டு ஆலிசன் அங்க இருந்து பயந்து போயிடுறாங்க. ஆனா அந்த ஜார்ஜ் கேப்பானா, அவன் அதுல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த சைலோவோட அடி பகுதியில ஒரு டோர் இருக்கிறத அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். இன்னொரு பக்கம் ஆலிசனுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ஹார்ட் டிரைவ்ல அத்தனை ஃபைல் இருந்துச்சு, என்ன இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி போய் பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு ஃபைலை ஓபன் பண்ணதும் அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா வெளி உலகம் அழியவே இல்ல, பச்சை பசேர்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த சைலோல ஜன்னல் மாதிரி இருக்கும். அது உண்மையிலே ஜன்னல் கிடையாது, ஒரு கேமரா மாதிரி வச்சிருப்பாங்க. அது வழியா தான் வெளி உலகத்தை பார்ப்பாங்க. சோ சைலோக்குள்ள இருந்து பார்க்கும் போது என்ன தெரியும்னா, ஒரு காஞ்சி போன மரம் இருக்கும், சுத்தி எல்லா இடமுமே அழிஞ்சு போன மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபைல்ல பார்த்தா அதே இடம் தான், ஆனா பச்சை பசேர்னு இருக்கு. அதை பார்த்து அவ்வளோ ஷாக் ஆயிட்டு வெளியே வராங்க. அப்போ குளோரின் ஒரு பார்ட்டி வந்து ஆலிசன் கிட்ட பேசுறாங்க. எப்பயுமே இவங்க ஆலிசன் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆலிசன் அவாய்ட் பண்ணிட்டே போவாங்களா. இந்த வாட்டி குளோரியா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிறவங்க நம்மள குழந்தை பெத்துக்க விடவே மாட்டாங்க, ஜுடிஷியலுக்கு நம்ம குழந்தை பெத்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆலிசனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா இவங்க 3 வருஷமா குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு குழந்தை இல்ல. அந்த ஒரு சந்தேகத்துல என்ன பண்றாங்க, ஒரு கத்தி எடுத்து அவங்கள தன்னைத்தானே கிழிச்சு உள்ள இருக்க அந்த பர்த் கண்ட்ரோல் கருத்தடைக்காக ஒரு மெட்டல் வச்சிருப்பாங்களே அதை எடுக்கிறாங்க.
சொல்றாங்க. சோ இப்பதான் ஆலிசன் அதை வெளியே எடுக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் எடுத்துட்டதா சொன்னது பொய், அவர் எடுக்கவே இல்லை. அவ்வளவுதான். இந்த உண்மை தெரிய வந்ததும் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கேஃபேட்டேரியாவுக்கு போயிட்டு ஆலிசன் என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, நம்மள உள்ளே வச்சுக்கிறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வெளியே உலகம் அழியவே இல்லை, பச்சை பசேர்னு இருக்கு, நான் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. டக்குன்னு ஷெரீஃப், டாக்டர், அப்புறம் ஷெரீஃப் கூடவே ஒரு டெபுட்டி இருப்பாரு, அவங்க எல்லாம் வந்து ஆலிசனை தடுக்கிறாங்களா. அப்ப ஆலிசன் சொல்றாங்க, நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஆக்சுவலா சைலோக்குள்ள இருக்க யாருமே இதை சொல்லக்கூடாது போல இருக்கு. அப்படி சொன்னா எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கேட்ட மாதிரியே சைலோவை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. சோ இப்ப ஆலிசன் எல்லாருக்கு முன்னாடியே இப்படி சொன்னதுனால அவங்கள சைலோவை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. இதனால ஷெரீஃபுக்கு செம்ம கோவம், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆலிசன் என்ன சொல்றாங்க, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, வெளியே போனா நான் சாவ மாட்டேன், வெளியே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு திரும்ப நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்லாம் ஆலிசன் சொல்றாங்க. அப்புறம் ஆலிசன் வெளியே போறதுக்காக சூட்டை ரெடி பண்றாங்க. அதை போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்த சைலோவை விட்டு வெளியே போறவங்க அப்படியே போயிடலாம், அப்படி இல்லைன்னா வெளியே அந்த கேமரா இருக்குல்ல அது ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும், அதை கிளீன் பண்ணலாம், கிளீன் பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது, பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வெளியே அனுப்பி விடுறாங்க. இங்க சைலோக்குள்ள இருக்கவங்கலாம் அந்த டிஸ்பிளேவை ஏதோ படம் பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே போன ஆலிசன் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படியே திரும்ப வந்து அந்த கேமராவோட லென்ஸை கிளீன் பண்ணிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கு, அந்த மேடை தாண்டி போகலாமேன்ட்டு போறாங்களா, ஆனா 2 நிமிஷத்திலேயே அவங்க தடுமாறி கீழே விழுறாங்க. அப்படி விழுறவங்க எந்திரிக்கவே இல்லை, இறந்து போயிடுறாங்க. சோ இது மூலியமா சைலோக்குள்ள இருக்க எல்லாருக்குமே லைவா ப்ரூவ் ஆயிடுது, வெளியே போனா யாராலையுமே சர்வை பண்ண முடியாது, சைலோக்குள்ள இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி இப்ப ப்ரூஃபோட தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த ஜார்ஜ்னு ஒரு பையன் இருந்தால ஆலிசன் கிட்ட ஹார்ட் டிரைவை கொடுத்தானே, அந்த பையன் இறந்துட்டானா. மேபி அது ஆக்சிடென்டா இருக்கும்னு கேஸை க்ளோஸ் பண்ண போறாங்க. ஆனா ஒரு இன்ஜினியர் இது ஆக்சிடென்ட் கிடையாது, ஜார்ஜ் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த இன்ஜினியர்னு பாக்குறதுக்காக ஷெரீஃப் போறாரு. அந்த இன்ஜினியர் வேற யாரும் இல்ல, நம்ம சீரிஸோட ஹீரோயின், அவங்க பேரு ஜூலியட். ஹீரோயின் கிட்ட ஷெரீஃப் என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க கிட்ட பேசினக்கு அப்புறமேட்டு தான் நான் சைலோவை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு இந்த ஷெரீஃப் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம்ல, ஒரு ஜெயிலுக்குள்ள போய் அவரே பூட்டிப்பாரு, யாராச்சும் இந்த சைலோவை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஜெயில தான் போட்டு வச்சிருப்பாங்க புள்ள. சோ அவரு வாலண்டரியா அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு நான் சைலோவை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாரு. இவர் கூடவே ஒரு டெபுட்டி இருப்பாரு. அந்த டெபுட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, என் பொண்டாட்டி சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்புறேன், வெளியே இறந்திருக்கிறது என் பொண்டாட்டியான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு டெபுட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவர் அந்த சூட்டை போட்டு வெளியே வராரு. அப்படி வெளியே வந்தவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் என்ன பாக்குறாருன்னா, ஆலிசன் அந்த ஃபைல்ல பாத்திருப்பாங்களே எல்லா இடமும் பச்சை பசேல்னு இருக்குமே, அதே மாதிரியே இருக்கு. சோ அப்போ ஆலிசன் சொன்னது எல்லாமே உண்மைதான் புள்ள இருக்கு, வெளி உலகம் இன்னும் அழிக்கப்படல, இத சைலோக்குள்ள இருக்கவங்களுக்கு காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அந்த கேமரால இருக்க அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த மேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அந்த கேமராவை கிளீன் பண்ணாலும் சைலோக்குள்ள இருந்து பார்க்கும்போது அந்த பச்சை பசைலாம் தெரியல, உலகம் அழிஞ்ச மாதிரியே தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல ஒரு 2 நிமிஷத்திலேயே அப்படியே தடுமாறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் இதை பார்த்த ஹீரோயின் செம்ம கடுப்பாகிறாங்க. ஏன் இவங்க இவ்வளவு கடுப்பாகிறாங்கன்னா, அந்த ஜார்ஜ் பையன் இறந்தான்ல, ஆக்சுவலா ஜார்ஜும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல சீக்கிரட்டா, யாருக்குமே தெரியாது. கடைசியா சாவறதுக்கு முன்னாடியே அந்த பையன் ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி இருந்திருப்பான். ஹீரோயினும் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அந்த பையன் இருந்திருக்க மாட்டான். ஒரு லெட்டரும் ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு ஜார்ஜை மீட் பண்ணலாமேன்னு போகும்போதுதான் அந்த பையன் இறந்த தகவல் வந்திருக்கும். அதை கேட்டுட்டு அவன் ஆக்சிடென்ட்டா இறந்திருக்க மாட்டான், யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஹீரோயின் சொல்றதை கேட்டுதான் முன்னாடி ஷெரீஃப் வந்திருப்பாரு. அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் காமிச்சிருப்பாரு. ஒரு 100 அடிக்கு உயரத்துல இருந்து விழுந்திருப்பான் போல இருக்கு. அந்த வெண்டோட கம்பிலாம் பயங்கரமா வளைஞ்சு போயிருக்கு. அடுத்து ஜார்ஜோட பாடியை கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. உடம்புல யாராச்சும் தாக்குன மாதிரி அடி இருக்கான்னு பாக்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டும் ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ அவனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷெரீஃப் கிட்ட ஹீரோயின் தனியா பேசுறாங்க. நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் பைய ஒரு லெட்டரும் அது கூடவே ஒரு பொருள் வச்சிருப்பான்ல, அந்த பொருளை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த லெட்டர்ல பாதியை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கும்னா, இந்த பொருளை ஃபர்ஸ்ட் நீ எங்க பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த பையன் கேட்டிருப்பான். உடனே இவங்க அந்த பொருளை எங்க இருந்து எடுத்தாங்களோ அந்த இடத்த நோக்கி ஷெரீஃபை கூப்பிட்டு போறாங்க. ஒரு டனல் மாதிரி இருக்கு, இந்த இடத்த தாண்டி யாருமே போக கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டை தூக்கி போட்டு ஷெரீஃபை அதுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அங்க இருக்க செவுரு ஃபுல்லா நிறைய கிறுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மேபி 140 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த போராட்டத்துக்கு முன்னாடி இங்க மக்கள் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க எழுதுனாங்களா என்னன்னு தெரியல. இன்னுமே டீப்பா ஒரு ஓட்ட போகுது. அந்த ஓட்ட வழியா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மெஷின் இருக்கு. அந்த மெஷினை வச்சுதான் சைலோக்காக பூமியை தோண்டி அடியில வந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப டீப்
டீப்பா வந்தக்கு அப்புறமேட்டு இவ்வளவு பெரிய மிஷினை எப்படி வெளியே தூக்க முடியும்? அதனால அந்த மிஷினை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இன்னுமே ஷெரீஃபை நம்ம ஹீரோயின் கீழே கூட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த இடம் அவ்வளோ பெருசா இருக்கு. மிஸ் ஆனா அவ்வளவுதான். அப்படியே பொறுமையா இறங்கி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்துதான் இந்த பொருளை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க புள்ள. இந்த இடத்துக்கு எதுக்கு ஜார்ஜ் நம்மள வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஒரு வயரை பாக்குறாங்க. என்னடா அது சம்பந்தமே இல்லாம ஒரு வயர் போதேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வயரை ஃபாலோ பண்ணி பொறுமையா அந்த வயரை மேல தூக்குறாங்க. அந்த வயரோட கடைசியில ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குக்குள்ளதான் ஜார்ஜ் கிட்ட இருந்த அந்த ஹார்ட் டிரைவும் அது கூடவே அந்த ஹார்ட் டிரைவை ஓபன் பண்றதுக்காக நிறைய வார்த்தைகளை போட்டு டீகோட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கான பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல இருக்க கையெழுத்து யாருது? ஆலிசனோடது. அதை பார்த்ததும் ஷெரீஃப் ஷாக் ஆகுறாரு. அப்போ ஆலிசனும் ஜார்ஜும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு சிக்னல் கொடுக்குறேன், சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிரைவ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படி போனவரு என்ன நினைச்சாரோ தெரியல, நான் சைலோவை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினுக்கு தான் ஒன்னும் புரியல. ஆனா அவங்க பாதி பேப்பரை தானே கொடுத்திருப்பாங்க. மீதி பேப்பர்ல ஜார்ஜ் என்ன எழுதியிருப்பானா, இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பான். அந்த பையன் சாவறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா, இவங்க சீக்கிரட்டா ஒரு டனலுக்குள்ள போறாங்களே, அந்த டனலோட அடியில நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி கடியில ஒரு டோர் இருக்கான். அந்த டோருக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் முன்னாடி சொல்லியிருப்பான். அந்த விஷயங்கள் இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்ததும் நம்மளே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு கட்டி பொறுமையா கீழே இறங்குறாங்க. ஆனா அப்படி வந்தவங்க தண்ணிய பார்த்ததும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் நீச்சல் அடிச்சது கிடையாது. ஒருவேளை தண்ணிக்குள்ள போய் முழுகிட்டோம்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயம் வந்துருது. அதனால தண்ணிக்குள்ள இறங்காம திரும்ப மேல வந்துடுறாங்க. அடுத்து இந்த சைலோவோட மேயரை காமிக்கிறாங்க. அந்த மேயர் அடுத்து ஒரு ஷெரீஃபை செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா முன்னாடி இருந்த ஷெரீஃப் தான் வெளியே போய் இறந்து போயிட்டார்ல. சோ வேற ஒரு ஷெரீஃபை செலக்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் அந்த ஷெரீஃப் சாவறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல யார் இருக்கணும்ன்ற பேரை எழுதி வச்சுட்டு தான் அவர் வெளியே போயிருந்திருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஒரு சாதாரண இன்ஜினியரை ஷெரீஃபா ஆக்கணும்னு எதுக்கு அந்த பையன் நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியரை, அதாவது நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக மேயர் 17வது ஃப்ளோர்ல இருக்காங்க. அங்க இருந்து கீழே வரைக்கும் ஒரு 140வது ஃப்ளோர்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. அவ்வளவு தூரம் கீழே இறங்கி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்க வராங்க. கஷ்டப்பட்டு கீழே வந்து ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க தான் அடுத்த ஷெரீஃப்னு சொல்லிட்டு பேட்சை கொடுத்தா ஹீரோயின் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். எனக்கு இந்த ஷெரீஃப் வேலை எல்லாம் பார்க்க தெரியாது, இன்ஜினியர் வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை மறுத்துறாங்க. ஹீரோயின் கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஷாக்கு. ஒன்ன போய் எப்படி அந்த ஷெரீஃப் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் அந்த ஷெரீஃபோடைய பேட்சை பாக்குறாங்க. அந்த பேட்சுக்கு பின்னாடி ட்ரூத், உண்மை அப்படின்ற மாதிரி அந்த ஷெரீஃப் செதுக்கி இருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. வேகமா மேயரை நோக்கி ஓடி போயிட்டு, மேயர் நீங்க கொடுத்த ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன், நான் ஷெரீஃபா வேலை செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு தான் ஷெரீஃபா வருவேன் அப்படின்றாங்க. என்ன வேலைனா, அடியில ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். அதை அடிக்கடி மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை சப்போஸ் சரி பண்ணாம விட்டுட்டாங்கன்னா ஒரு கட்டத்துல மொத்தமா அந்த ஜெனரேட்டர் ஃபெயிலியர் ஆகி சைலோக்கு பவரே இல்லாம போயிடும். ஆனா அந்த ஜெனரேட்டரை மொத்தமா சரி பண்றதுக்கு ஒரு ரிஸ்கான வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஜெனரேட்டரை மொத்தமா ஷட் டவுன் பண்ணணும். அப்படின்னா இந்த மொத்த சைலோக்குமே பவர் கிடைக்காது, ஒரு இருட்டா இருக்கும். இதனால மக்கள் ரொம்ப பயப்படுவாங்கல்ல. அதனால இதை பண்ணலாமான்னு மேயர் யோசிக்கிறாங்க. பட் ஒருவேளை பண்ணாம விட்டுட்டாங்கன்னா மொத்தமா அந்த ஜெனரேட்டர் போயிடும்ன்ற மாதிரி ஹீரோயின் சொன்னதுனால சரி ஓகே நீ அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷெரீஃப் பதவியை ஏத்துக்கோ அப்படின்றாங்க. உடனே ஸ்பீக்கர் மூலியமா அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த 8 மணி நேரமும் சைலோல பவர் இருக்காது. சோ எல்லாருமே சேஃபா ஒரு இடத்துல இருங்க, இல்லனா அவங்க வீட்டுல இருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. கரெக்டா 10 மணிக்கு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணதும் சைலோல இருக்க மொத்த பவரும் கட் ஆகுது. அப்ப அந்த டிஸ்பிளேவை பாருங்களேன், ஒரு செகண்ட் கிளிச் ஆகி வெளியே உலகம் அழிஞ்ச மாதிரி இருந்தது. பச்சை பசேல்னு தெரியுது. அங்க இருக்க மக்கள் பயத்துல இருந்ததுனால அதை யாருமே கவனிக்கல போல இருக்கு. இந்த பக்கம் அந்த ஜெனரேட்டரை சரி பண்றது ரொம்பவே ரிஸ்கான வேலை. சோ பக்காவா பிளான் போட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலையை பண்ணும் போதே நிறைய தடங்கள் வருது. ஜெனரேட்டர்ல வேகமா ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கும்ல, அதுல ஒரே ஒரு ரக்கை மட்டும் வளைஞ்சிருக்கு போல, அதுதான் பிரச்சனை. அந்த ரக்கையை எடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் டெம்பரேச்சர் வேற அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணதுனால. அதை ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் போய் சரி பண்றாங்க. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜெனரேட்டரை அவங்க சரி பண்ணிடுறாங்க. ஒரு வழியா சைலோக்கு வழக்கம் போல பவர்
கிடைச்சிருது. இந்த பக்கம் டெபுட்டிக்கு மேயர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் புள்ள இருக்கு. அத அவர் சொல்றாரா, ஆக்சுவலா மேயருக்குமே டெபுட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. என் வேலையில இருந்து நான் ரிட்டையர் ஆனக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயினை ஷெரீஃபா ஆக்குற அந்த பேப்பர்ல சைனை போட்டுட்டு சரி வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்ட்டு மேயர் உள்ள போறாங்களா. அப்படி போனவங்க ரொம்ப நேரமா சவுண்டே காணோம். என்ன ஆச்சுன்னு டெபுட்டி கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க வாய் வழியா ரத்தம் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. மேயரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. எப்படின்னா இவங்க மேல இருந்து கீழ் ஃப்ளோருக்கு நடந்து போயிருப்பாங்கல்ல, அப்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணியில தான் எவனோ எலி விஷத்தை கலந்து வச்சிருந்திருக்கான் போல இருக்கு. அதை குடிச்சுதான் மேயர் இறந்துட்டாங்க. டெபுட்டியால இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு சோகம், பயங்கரமான கோவம், யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே திரும்ப அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வராரா. அப்படி வந்தவரை ஏதோ ஒரு பைய கொலை பண்ணிடுறான். சோ மேயரும் காலி, டெபுட்டியும் காலி. ஹீரோயின் தான் இப்ப ஷெரீஃப் ஆயிட்டாங்கல்ல. ஷெரீஃபோட ஆபீஸுக்கு போனதும் ஜார்ஜோட ஃபைலை தேடி பாக்குறாங்க. அங்க அந்த ஃபைலையே காணோம். என்னடா அது இந்த ஃபைல் எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஷெரீஃபோட ரூமுக்கு வராங்க. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ஷெரீஃபை பார்த்தோம்ல, வெளியே போய் இறந்து போனாரே, அவரோட அபார்ட்மெண்ட்டை தான் ஹீரோயினுக்கு கொடுத்திருக்காங்க. உள்ள வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு வென்ட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு வயர் போகுது. அந்த வயரை பொறுமையா இழுத்தா அந்த வயரோட எண்டுல தான் ஜார்ஜோட ஃபைல அந்த ஷெரீஃப் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஏற்கனவே இருந்த டெபியூட்டி இறந்ததுனால இப்ப புதுசா ஒரு டெபியூட்டி அசைன் பண்ணிருக்காங்க. அவரோட பேரு பில். ஆக்சுவலா இந்த பில் தான் நம்ம ஹீரோயினுக்கு பதிலா ஷெரீஃபா செலக்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஹீரோயின் ஷெரீஃபா ஆனதுனால இவரை டெபியூட்டி ஆக்கிட்டாங்க. முன்னாடி இருந்த டெபியூட்டியை யாரு கொலை பண்ணிருப்பான்னு கண்டுபிடிக்கிற வேலையில நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஷெரீஃப், அவங்க அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஆல்ரெடி பேட்ரிக் அப்படின்னு ஒரு பைய கூட அந்த டெபியூட்டி சண்டை போட்டிருப்பாரு. மேபி அந்த பைய பண்ணிருப்பானோன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக அந்த பேட்ரிக்கோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. பட் அந்த பைய உள்ள இல்ல. அப்ப ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அவனோட அபார்ட்மெண்ட்டை உடைச்சு உள்ள போறாங்க. ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமான்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அப்போ ஒரு கபோர்ட்ல எலி வேஷமும் அந்த மேயரோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன யோசிச்சாங்களோ தெரியல, திரும்ப இருந்த இடத்துலயே வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு யோசனை, மேபி இந்த பேட்ரிக்க யாராச்சும் ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பயலோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வெளியே அந்த ஜுடிஷியலோட ஆளு, அதாவது இந்த சைலோவை ரூல் பண்றாங்கல்ல, அவங்களோட ஆள் ஒருத்தவன் வந்திருக்கான். நினைச்சேன்டா நீங்க தான் வேணும்னே அந்த பயலை மாட்டி விட நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பயலை பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் பின்னாடி போறாங்க. அவனும் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே மேல இருந்து கீழே தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அங்க இருக்க மக்கள் தான் ஹீரோயின் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை வந்து காப்பாத்துறாங்க. ஆக்சுவலா அந்த பையனை யார் அனுப்பி வச்சிருப்பானா, மிஸ்டர் சிம்ஸ் அப்படின்னு ஒருத்தவன். இவன் தான் அந்த ஜுடிஷியலுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டியோட ஹெட். இந்த பையன் எதுக்காக போலியான எவிடன்ஸை ரெடி பண்ண நினைக்கிறான்னு தெரியல. நான் சொன்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அந்த பையல அப்படியே புடிச்சு கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிடறான். இந்த சிம்ஸ் ஃபேக்கான எவிடன்ஸை ரெடி பண்ண வந்தவனை சாவடிச்சிட்டாரு. அவனை யாரு சாவடிச்சான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் செக் பண்றாங்க. அப்படி தேடும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொருள் இருக்கும்ல, ஜார்ஜோட பொருள், ஒரு வாத்தோடைய பொம்மை கூட இருக்குமே, அந்த பொருளை டெபியூட்டி கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா இந்த மாதிரி பொருள்லாம் 140 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அந்த பொருள் வச்சிருக்கிறது இல்லீகல். இப்ப இந்த மாதிரி ஒரு இல்லீகல் பொருள் அந்த பைய வீட்டுல இருக்குதுன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு போய் ஜட்ஜி கிட்ட கொடுக்கறா. இந்த ஜட்ஜு தான் பெரிய ஆளே, இவங்க தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த பொருளை காட்டி நான் விசாரணை ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்களா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பொருளை வச்சு செத்து போனவனோட கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜார்ஜ பத்தி தான் விசாரிக்கிறாங்க. அப்பயும் அவங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஆபீஸுக்கு வராங்க. அங்க மிஸ்டர் சிம்ஸும் பழைய மேயர் இறந்து போயிட்டதுனால இப்ப புதுசா ஒரு மேயர் பையல அசைன் பண்ணிருக்காங்க. அந்த பையலும் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ஆபீஸுக்கு வராங்க. அப்போ இந்த சிம்ஸ் என்ன சொல்றான், செத்து போனவனோட வீட்டுல இருந்து அந்த பொருளை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, ஆக்சுவலா அந்த பொருள் ஜார்ஜோடதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரெக்கார்ட்ல அப்படிதான் இருக்கு. அதை அந்த சிம்ஸ் பார்த்திருப்பான். ஜார்ஜ் இறந்து போனக்கு அப்புறம் அவனோட அபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா தேடி பார்த்திருப்போம். அவனோட வீட்டுல இந்த பொருள் இருந்திருக்காது. ஆனா அந்த பொருள் இப்ப சம்பந்தமே இல்லாம இறந்து போன இந்த பயலுடைய வீட்டுல இருக்குன்னா அதை கண்டிப்பா நம்ம ஹீரோயின் தான் வேணும்னே வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சிம்ஸ் சொல்றான். பட் மேயர் என்ன சொல்றாரு, ஜார்ஜோட வீட்டை தேடும் போது இப்ப இறந்து போனான்ல அந்த பயலுமே ஜார்ஜோட வீட்டை தேடி இருந்திருப்பான். அப்படி தேடும் போது மேபி அவன் அந்த பொருளை பார்த்து இருந்திருக்கலாம். அந்த பொருள் அவனுக்கு பிடிச்சு போய் அவன் எடுத்து வச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் இறந்து போன பயலோட வீட்டுல அந்த பொருள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயர் பையன் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். இதனால சிம்ஸால ஒன்னும் பேச முடியல. 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவங்க தான் அந்த பொருளை வேணும்னே அவனோட வீட்டுல வச்சிருப்பாங்க. எதுக்காகனா அப்பதான் ஜார்ஜோட பேர் அடிபடும். அவன் பேர் அடிபட்டுச்சுன்னா அவனோட கேஸை திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்ல, அது மூலியமா ஜார்ஜை யாரு கொலை பண்ணலாம்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருப்பாங்க. பட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எந்த ஒரு லீடும் கிடைக்க மாட்டேங்குதா. அதனால செம்ம கோவத்துல ரெஜினா அப்படின்னு ஒரு பொண்ணை போய் மீட் பண்றாங்க. ஜார்ஜோடைய எக்ஸ் லவர் புள்ள இருக்கு இந்த பொண்ணு.
ஒழுங்கா சொல்லு, ஜார்ஜுக்கு என்னாச்சு, உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கோவமா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினை உள்ள கூட்டு போயிட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஏதோ இவங்க பேசுறது யாருக்குமே கேட்க கூடாதுன்ற மாதிரி பண்றா. அவளோட அபார்ட்மெண்ட்ல பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பொருள் எடுத்து கொடுக்கறா. இது 140 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் நடந்துச்சுல, அப்ப இருந்த பொருள் கிடையாது, இந்த சைலோ உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த பொருள், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்கறா. நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிட்டு அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அது சின்ன பசங்களோட ஒரு டிராவல் புக் மாதிரி இருக்கு. மக்கள் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றது, பீச், மரங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்ததே இல்ல, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப ஜூம் அவுட் பண்ணா இவங்க பண்ற எல்லாத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க கேமரா மூலியமா. இந்த இடத்த மட்டும் கிடையாது, சைலோல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு இடம், எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறது வேற யாரும் இல்ல, அந்த சின்ஸ் தான். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, குளோரியான்னு ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அந்த பாட்டியை போய் பாக்குறாங்க. இப்ப அந்த பாட்டிய ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அந்த பாட்டிக்கு அடிக்கடி நிறைய இல்யூஷன்ஸ் வருது. இவங்க பீச்ல இருக்க மாதிரியும் அவங்க ஃபேமிலி கூட விளையாடுற மாதிரியும் நிறைய இல்யூஷன்ஸ் வருதா. அதை பத்தி சொன்னதுனால இவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்கள பாக்கலாமேன்ட்டு ஹீரோயின் போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டை நான் கொஞ்சம் தனியா கூட்டு போய் பேசணும், கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களை வெளியே கூட்டு போறதுக்கு ஜட்ஜோட பர்மிஷன் வேணுமா. சரி, அப்ப ஜட்ஜு கிட்டே பர்மிஷன் வாங்கிடலான்ட்டு அவங்க ஆபீஸுக்கு போனா ஜட்ஜ் இன்னைக்கு லீவா, உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பயும் ஹீரோயின் அடங்குற மாதிரி இல்ல, நேரா ஜட்ஜோட வீட்டுக்கே போறாங்க. ஜட்ஜு கிட்ட போய் பர்மிஷன் கேட்டா அவங்களும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜுடிஷியல்ல இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோயின் ஷெரீஃபா இருக்கிறது பிடிக்கல. அதனால ஹீரோயின் என்ன சொல்றாங்க, குளோரியா கிட்ட என்ன பேச வச்சீங்கன்னா இந்த ஷெரீஃப் பேட்ச் பதவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் திரும்ப இன்ஜினியரிங் வேலை பார்க்கறதுக்கு கீழேயே போயிடுறேன் அப்படின்றாங்க. ஆனா அப்பயும் ஜட்ஜ் ஒத்துக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. யார பத்தி சொல்றாங்க என்னன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் ஹீரோயினுக்கு புரியுது, இவங்க பவர் கிடையாது, சும்மா பேருக்கு தான் ஜட்ஜுன்னு இருக்காங்க. பட் இவங்களே வேற யாரோ ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்களோட அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. ஆக்சுவலா அவர் ஒரு டாக்டர் போல இருக்கு. சோ ஒரு டாக்டர்னால ஈஸியா குளோரியா கிட்ட பேச முடியும்ல, அதனாலதான் ஹெல்ப் கேக்குறாங்க. ஆரம்பத்துல ஹீரோயினோட அப்பா இது ரொம்ப ஆபத்தான விஷயம், என்னால முடியாதுன்றாரு. ஆனா பொண்ணுக்காக ரிஸ்க் எடுக்க ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு 13 வயசா இருக்கும் போதே ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா கூட இல்ல, இன்ஜினியர் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த 140வது ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு இப்பதான் தன்னோட பொண்ணை பாக்குறோம், ஒரு ஹெல்ப் கேக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு எல்லா டாக்டர்ஸும் வெளியே போனதும் ஹீரோயினோட அப்பா யாருக்கும் தெரியாம குளோரியாவை போய் பாக்குறாரு. குளோரியா, நம்ம ஒரு வாக் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு கூப்பிட்டு வராரு. ஏன்னா அவங்க பேசக்கூடாதுன்னு செடேட்டிவ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த செடேட்டிவ் போக்குறதுக்காக இவர் இன்னொரு ஊசியை போடுறாரா, அது போட்டதுமே வலிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. பட் நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகல, கொஞ்ச நேரத்திலே தெளிவாயிடுறாங்க. அப்படி தெளிவானவங்க ஹீரோயினோட அப்பாவை பார்த்ததும் ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஆலிசனுக்கு அந்த பர்த் கண்ட்ரோலை எடுக்காம இருந்ததும் இந்த டாக்டர் தான், இந்த குளோரியாவை குழந்தை பெத்துக்க விடாம அந்த பர்த் கண்ட்ரோலை எடுக்காம இருந்ததும் இந்த டாக்டர் தான். அதனாலதான் குளோரியா ரொம்ப பதட்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா வெளியே போயிடுறாரு. அப்பதான் குளோரியா என்ன சொல்றாங்க, எங்களை மாதிரி ஆட்களை ஃபிளேம் கீப்பர்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க, எங்களுக்கு பாஸ்டோடைய ஞாபகங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த சைலோக்கும் முன்னாடி ஒரு உலகம் இருந்திருக்கும்ல, அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். சோ இப்படிப்பட்டவங்க உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்களை மாதிரி ஆட்களை குழந்தை பெத்துக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா ஃபிளேம் கீப்பர் கிடையாது. அவங்களுக்கு இந்த ஃபிளேம் கீப்பர்ஸ் மாதிரியே சிமிலரா யோசனை இருக்கும். ஒருவேளை சைலோவை தாண்டி வெளியே ஒரு உலகம் இருக்குமோ, சைலோல இருக்கவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அதனாலதான் அவங்க அந்த ஆர்டிக்கலை எழுதியிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட தாட் அவங்களுக்கு வந்தாலே அவங்களோட வம்சாவளி அவங்களோடயே முடிஞ்சிடணும். ஏன்னா சப்போஸ் அவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே குழந்தைக்கு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து அது எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல, அந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி யோசனைகள் இருக்க யாரையுமே குழந்தை பெத்துக்க விட மாட்டாங்க போல இருக்கு. இந்த விஷயத்த சொன்னக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறேன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே கூட்டு போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அப்பா கூட்டு வரும்போது சில இடத்துல எல்லாம் கேமரா கவர் ஆகாம இருந்திருக்கும்ல, ஒரு லக்குல அந்த வழியா குளோரியாவை கூட்டு வந்துட்டாரு. பட் நம்ம ஹீரோயின் திரும்ப போகும்போது கேமரால வசமா மாட்டிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, வீல் சேர்ல குளோரியா தனியா வெளியே சுத்திட்டு இருந்தாங்க, அதான் திரும்ப கூட்டு போய் அவங்களோட ரூம்ல விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளோரியாவை கூப்பிட்டு
கூப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு வராங்களா, அப்ப அந்த குளோரியா என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி கண்ணாடி பக்கத்துல நிறைய பூ வச்சிருந்தேன், ஆனா இப்ப அந்த பூவையே காணுமே, எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. இத சொன்னக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஷெரீஃபோடைய வேலையை அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஷெரீஃபோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க அந்த பழைய ஷெரீஃப் ஒரு லெட்டர் வச்சிருப்பாரு. அதுல என்ன எழுதிருப்பாருன்னா, கண்ணாடி கிட்ட இருக்க அந்த பூக்களை இன்னும் அதிகமா சேர்த்து வை, பூக்களை எடுத்துடாத அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்ல எழுதியிருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மெயின்டெனன்ஸ் சொல்லி கிளீன் பண்றதுக்காக நிறைய பேர் நம்ம ஹீரோயினோட பர்மிஷனே இல்லாம கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் வந்து அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து விட்டு போயிருப்பாங்க. இப்ப அதே மாதிரியே குளோரியாவும் பூவை காணோம் அப்படின்றாங்களா. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு டவுட் வந்துருது. ஒருவேளை நம்மளை யாராச்சும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட திரும்ப குளோரியா கிட்ட கேக்குறாங்க, ஷெரீஃப் அடிக்கடி இங்க வருவாரா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குளோரியா சொல்றாங்க, ஷெரீஃப் வருவாரு, ஆனா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு, அங்க இருக்க வெண்ட்ல தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, பெட்ஷீட்டை எடுத்து அங்க இருக்க கண்ணாடியை மூடிட்டு வெண்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் அந்த ஹார்ட் டிரைவும் அது கூட இருக்க பேப்பரும் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் கேமரா மூலியமா சிம்ஸ் பைய பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி தான் கேமரா வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் போல. இப்ப ஹீரோயின் அந்த கண்ணாடியை மூடினதுனால ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவளை புடிங்க அப்படின்னு ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். கண்டிப்பா நம்மள பிடிக்க ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹார்ட் டிரைவ் எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பக்கத்துலயே ஒரு நர்சரி இருக்கும். இந்த கை குழந்தைகள் எல்லாத்தையுமே அங்கதான் வச்சு பாத்துப்பாங்க. அங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கரெக்டா அந்த சிம்ஸோட ஆளுங்க அங்க வராங்க. ஆனா குழந்தைங்க இருக்க ரூம்ல எப்படி அவ ஒளிஞ்சுப்பா, இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வேற பக்கம் தேடி போயிடுறாங்க. அப்பாடா இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களோட பாஸ்ட லைட்டா நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஒரு டாக்டர் தான். ஆபரேஷன் பண்ணும்போது கிளியரா ஏதாச்சும் ஒரு ஆர்கானை பார்த்தாதான் மைன்யூட்டா பண்ணக்கூடிய ஆபரேஷன்லாம் சக்சஸ் ஆகும். ஆனா இந்த இடத்துலதான் பூத கண்ணாடியே பேன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சோ யாருக்குமே தெரியாம ஹீரோயினோட அம்மா ஒரு பவர்ஃபுல்லான பூத கண்ணாடியை உருவாக்கி இருக்காங்க புள்ள. இது எதுக்காக அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹீரோயினோட தம்பி இருந்திருப்பான், அவனோட ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பூத கண்ணாடி இல்லாததுனாலதான் கரெக்டா ஆபரேஷன் பண்ண முடியாம அந்த தம்பி இறந்து போயிட்டான். சோ இதே மாதிரி மத்த யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினோட அம்மா அந்த பூத கண்ணாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு ஒரு முயலுக்கு கரெக்டா ஆபரேஷன் பண்ணி அதை காப்பாத்திட்டாங்க. இது எல்லாத்தையுமே கேமரா வழியா அந்த சிம்ஸ் பைய பாத்துறான். பாத்துட்டு எப்படி சும்மா இருப்பான், அந்த பூத கண்ணாடியை தேடி உடைக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். வீடு ஃபுல்லா வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம சீக்கிரட்டா கண்டுபிடிச்சது யாருக்குமே தெரியாது, அப்ப கண்டிப்பா நம்ம புருஷன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா ஹீரோயினோட அப்பா அதை சொல்லவே இல்லை. அந்த சிம்ஸ் பையா தான் கேமரால பாத்துருக்கான். இது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, இவங்க தேடுறேன் வீட்டையே ரெண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு வேற இருக்கா, ரொம்ப பயப்படுவா, சோ தயவு செஞ்சு அதை கொடுத்துரு அப்படின்றாரு. ஹீரோயினோட அம்மாவும் வேற வழி இல்லாம அந்த பூத கண்ணாடியை கொடுத்துடுறாங்க. வந்தவங்க அந்த கண்ணாடியை உடைச்சு போட்டு போயிடுறாங்க. சோ பாஸ்ட்ல எப்படி வீட்டை புரட்டி போட்டு தேடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினோட ஆபீஸை தேடிட்டு இருக்காங்க. நர்சரியில கொஞ்ச நேரம் ஹீரோயின் ஒழிஞ்சிட்டு திரும்ப ஆபீஸ்க்கு வராங்களா. இங்க நடக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு லா புக் இருக்கும் போல. அந்த லா புக் படி இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்து தேடுறது தப்பு, நீங்க லாவை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த சிம்ஸ் பையில ஹீரோயின் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போறான். அடுத்து நம்ம ஹீரோயின் மார்த்தா அப்படின்னு ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக போறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு 13 வயசு இருக்கும் போது இன்ஜினியரா வேலை பார்க்க போயிட்டாங்கல்ல. அப்போ ஒரு ஒர்க் ஷாப்ல தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல மார்த்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினை வளர்த்தாங்க. சோ அவங்க கிட்ட இந்த ஹார்ட் டிரைவை கொண்டு போய் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போறாங்க. பட் இந்த சிம்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அங்க வர எல்லாரோட ஐடியுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியே நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லூக்கஸ் அப்படின்னு ஒருத்தவனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது ஒரு பேப்பர்ல தனியா உன்னை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த பையன் யாருன்னா டெய்லியும் அந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு வெளியே ஸ்டார்ஸ் இருக்கும்ல அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணா ஒரு ஷேப்ல தெரியும், அது எந்த மாதிரி ஷேப்ல இருக்கு அப்படின்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பயலுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறதுனால அவனை வர வச்சு அந்த டிரைவை கொடுக்குறாங்க. இதுல நிறைய பதில் இருக்கு, ஆனா என்னால இதை ஓபன் பண்ண முடியல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்களா. ஆனா அந்த பையன் ரொம்ப பயப்படுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவம் ஆயிட்டு அங்க இருக்க கண்ணாடியை உடைக்கிறாங்க. உடைச்சா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு. பாத்தியா, இந்த மாதிரிதான் எல்லாரோட வீட்லயும் கேமரா இருக்கு, நம்ம எல்லாரையுமே அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப மட்டும் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கலனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த பையன்
பையன் இன்னுமே ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவனை நம்பி அவங்க அம்மா இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதோ ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறானா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அவங்களால எங்க போக முடியும், ஒரு ஃப்ளோர்லயும் ஐடியை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்ததும் அவங்களோட பேக்கையும் ஐடியையும் கேக்குறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தயங்கி நின்னுகிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த மேயர் பையன் வரான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, சோ அதே மாதிரியே மறுபடியும் ஹெல்ப் பண்றான். இவங்க என் கூட தான் வந்திருக்காங்க, செக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு போய் பேசுறான். என்னதான் நடக்குது, ஃபர்ஸ்ட் சிம்ஸ் அரெஸ்ட் பண்ண, இப்போ எல்லாரோட ஐடியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உன்கிட்ட என்னதான் இருக்கு, என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, பேசாம நீ அந்த ஹார்ட் டிரைவை கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் கிட்ட ஹார்ட் டிரைவ் இருக்குன்ற விஷயம் இந்த பையலுக்கு எப்படி தெரியும்? சோ வளரிட்டானா என்னன்னா, இவனுமே அந்த சிம்ஸோட ஆள் தான் போல இருக்கு. ரெண்டுமே கூட்டு களவாணிங்க. அந்த சிம்ஸ் பயல ஜெயில போட்டு தான் வந்திருப்பாங்க. பட் இப்ப பார்த்தா ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக இவங்களோட ஆளுங்க வராங்க. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. பட் ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சைலோவை விட்டு வெளியே போகணும்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோயின் தான் வெளியே போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்புறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அப்படியே மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. கிட்டக்கே ஒரு ஃப்ளோர் இருந்ததுனால அவங்களுக்கு எதுவும் பெருசா அடிப்படல. அங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த சைலோ ஃபுல்லா இப்ப நம்ம ஹீரோயினை தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்கன்னா சிம்ஸ் பயலுடைய வீட்டுல. சிம்ஸுக்கு ஒரு பொண்டாட்டி பையன் இருக்கான். சின்ன பையனை ரூம்ல இருக்க சொல்லிட்டு சிம்ஸோட பொண்டாட்டிய விலங்கு போட்டு கட்டி வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல அந்த ஹார்ட் டிரைவை கனெக்ட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல லைப்ரரி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ரவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால லைப்ரரி அப்படின்றத போட்டதும் ஃபைல் எல்லாம் ஓபன் ஆயிடுது. என்னென்ன ஃபைல் இருக்குன்னு ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி விலங்கு போட்டு மாட்டி வச்சிருந்தாங்களே, அவங்க கிட்ட ஏதோ ஒரு சாவி இருக்கும் போல, அதை வச்சு விலங்க திறக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த டெப்யூட்டி பில் இருக்கான்ல, ஆக்சுவலா இவன் தான் நம்ம ஹீரோயினை புடிச்சு கூட்டு வந்துட்டு இருந்திருப்பான். இவனுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்கும், ஒரு கை மட்டும் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நோய் இருந்தா ஷெரீஃபாவோ டெப்யூட்டியாவோ ஆக முடியாது. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிக்கல, இந்த பயலோட வேலை போயிடும்னு சொல்லிட்டு. இவனுமே அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தானா. ஆனா கரெக்டா ஹீரோயினை கூப்பிட்டு வரும்போது இவனுக்கு கை நடுக்கம் ஏற்பட்டிருக்கும். அப்பதான் ஹீரோயின் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு மேல இருந்து கீழே குதிச்சு எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க. அதனால அந்த பையன் என்ன பண்றான், ஹீரோயின் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். அங்க போனா வீட்டை ஃபுல்லா தொடச்சு வச்சிருக்காங்க, ஒரு பொருள் கூட இல்ல. இங்க என்னத்த கண்டுபிடிக்கிறது, சரி இருந்தாலும் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா பாக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ பாத்ரூமோட கண்ணாடிக்கு பின்னாடி ரகசியமா எதையோ நம்ம ஹீரோயின் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிடறான். வேற எதுவும் இல்ல, சின்ன பசங்களோட டிராவல் புக் இருக்கும்ல, அந்த புக்கு தான். அதை எடுத்துட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லைல்ல. சோ எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அப்புறம் அதுல இருந்து ஒரே ஒரு பேஜை மட்டும் கிழிச்சு வச்சுட்டு மீதியே எரிச்சிடுறான். இந்த பக்கம் அந்த மேயர் பயலும் சிம்ஸும் ஹீரோயினை எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி ஹீரோயின் ஒரு வாட்டி லூக்கஸ் கிட்ட பேசினாங்களே, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அவன் பயத்துல இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கு, அதுல 18 நம்பர் எழுதி இருந்துச்சுட்டான். உடனே அவங்க அந்த 18ன்ற நம்பரை போட்டு தேடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல அந்த ஹார்ட் டிரைவை கனெக்ட் பண்ணியிருந்ததுனால ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. சிம்ஸோட வீட்டுல இருந்து தான் அந்த கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே சிம்ஸ் வேகமா அவன் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் அதுல இருக்க ஒரு ஃபைலை ஓபன் பண்ணா ஜார்ஜோட வீடியோ பிளே ஆகுது. ஒரு பழைய கேமரா இருந்திருக்கும் போல, அந்த கேமராவை சரி பண்ணி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஃபைல்ல சேர்த்து வச்சிருக்கான். அதை நம்ம ஹீரோயின் கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்களா. அந்த சமயம் பின்னாடி சிம்ஸோட பொண்டாட்டி எப்படியோ அந்த விலங்க அவுத்துட்டு ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சுத்தியில எடுத்துட்டு கிட்ட வரா. ஆனா அப்படி வந்தவன் என்ன நினைச்சாலோ தெரியல, ஹீரோயினை அடிக்காம இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றா. நீ அந்த ஹார்ட் டிரைவை கனெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே நீ இங்கதான் இருக்கன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க, உனக்கு உயிரோட இருக்கணும்னா சீக்கிரமா தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. உடனே ஹீரோயின் அந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட கதை ஒரே ஓட்டமாவே இருக்கு. இப்போ பேட்ரிக் அப்படின்னு ஒருத்தவனோட வீட்டுக்கு போறாங்க. இவன் யாரு ஞாபகம் இருக்கா, இந்த சிம்ஸ் பைய டெப்யூட்டியை கொலை பண்றதுக்காக ஒரு ஆள் அனுப்பி விட்டுட்டு இந்த பேட்ரிக் மேல பழி போடலான்னு எவிடன்ஸை கிரியேட் பண்ணிருப்பானே. அப்ப கூட நம்ம ஹீரோயின் நடுவுல பூந்து வேற ஒருத்தவனோட வீட்டுல அந்த பொருளை வச்சிருப்பாங்க. அது மூலியமா அந்த பேட்ரிக் தப்பிச்சிட்டான். சோ அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போறாங்க. அவனுக்கு கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் தெரியும் போல இருக்கு. அவனை வீட்டுக்கு வர சொல்லி அந்த டிரைவை கொடுத்து ஓபன் பண்ண சொல்றாங்க. உள்ள எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஜார்ஜ் ஒரு வீடியோல பேசியிருப்பார்ல, அந்த வீடியோவை திரும்ப போட்டு பாக்குறாங்க. அதுல அந்த ஜார்ஜ் பாய ஹீரோயின் கிட்ட தான் பேசியிருக்கான். தண்ணி கடியில ஒரு டோர் இருக்குன்னு சொன்னல, அந்த டோரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதை ஓபன் பண்ண முடியல, ரொம்ப பெருசா இருக்கு. ஜூலியட் நீ தான் எப்படியாச்சும் அந்த டோரை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணணும், எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சாகணும். ஆலிசன் எதுக்காக வெளியே போனாங்கன்னு உனக்கு தெரியணுமா, அதுக்கு இந்த ஃபைலை ஓபன் பண்ண அப்படின்னு ஒரு ஃபைலோட பேரை சொல்றான். ஒன்னு இவங்களும் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம ஆலிசன் பார்த்தாங்களே, எங்க பார்த்தாலும் பச்சை பசைல்னு இருக்குமே, அந்த வீடியோ பிளே ஆகுது. அது அப்படியே அதிர்ச்சியோட
அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா இப்ப டிஸ்பிளேல வெளியே உலகம் அழிஞ்ச மாதிரி காட்டப்படுறது எல்லாமே ஒரு பொய்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சிம்ஸ் பையன் வீட்டுக்கு வேகமா ஓடி வந்து பார்த்திருப்பான். பொண்டாட்டியும் புள்ளையும் பத்திரமா தான் இருக்காங்க. ஸோ திரும்ப கேமரா ரூமுக்கு போயிட்டு ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் அவங்க பார்த்த வீடியோவை எல்லாருக்கும் காமிக்கணும்னு சொல்லிட்டு வெளில வராங்க. ஆனா திரும்புற இடம் ஃபுல்லா செக்யூரிட்டியா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நம்மளால படிக்கட்டு வழியா போக முடியாது. நம்ம மாட்டிக்காம போகணும்னா அந்த குப்பை கொட்டுற வழியில தான் போயாகணும்னு சொல்லிட்டு அது வழியா போறாங்க. ஆனா அந்த இடத்துல வெறும் பேப்பரு, தேவையில்லாத சாப்பாடு இதை மட்டும் கொட்ட மாட்டாங்க. தேவையில்லாத இரும்பு பொருட்களையும் கொட்டுவாங்க. சப்போஸ் இவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க மேல பொருட்கள் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், காலி, கீழே விழ வேண்டியதான். இருந்தாலும் வேற வழி இல்ல, இப்படிதான் போயாகணும்னு சொல்லிட்டு அது வழியா டிராவல் பண்ணி ஒரு சின்ன ஹப்புக்கு வராங்க. இந்த ஹப் மூலியமா சைலோல இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் லிங்க் பண்ணி அந்த வீடியோவை பிளே பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான். கேமரா ரூம்ல அங்க அத்தனை ஸ்கிரீன் இருக்கும்ல, எல்லாத்துலயுமே அந்த வீடியோ பிளே ஆகுது. அப்படியே கண்ணிமைக்காம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இந்த மேயர் பையன் என்ன பண்றான், சீக்கிரம் எல்லாரும் கண்ணை மூடுங்க, இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலோல இருக்க ஒட்டுமொத்த கம்ப்யூட்டரையும் ஷட் டவுன் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குப்பை கொட்டுற வழியா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடறான். சோ அவங்களை கீழே தள்ளி விடுறதுக்காக நிறைய இரும்பு பொருட்களை போடுறான். ஹீரோயின் கூட இருக்க 2 பேரும் வேற பக்கம் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் தான் அந்த குப்பை கொட்டுற வழியா போயிட்டு இருக்காங்களா. சோ அந்த இரும்பு பொருள் எல்லாம் போட்டதும் அவங்க கீழே விழுந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால சேஃப்டிக்காக என்ன பண்றாங்க, ஏசிக்காக வெளியே அவுட்லெட்ல ஒரு ஃபேன் மாதிரி போடுவோம்ல, அதை தூக்கி அதுக்குள்ள போடுறானுங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது, அது மட்டும் மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட்டுறாங்க. போது ஆள்னு கீழே போய் விழுறாங்க. அங்க இருக்கவங்களாம் டே யாரோ விழுந்திருக்காங்களா, காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்துறாங்க. இழுத்த அடுத்த செகண்டே அந்த ஃபேன் வந்து விழுது. நல்ல வேலை ஜஸ்ட்ல ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் எங்க வந்து விழுந்திருக்காங்கன்னா அவங்க இன்ஜினியரா வேலை பார்த்தாங்களே அந்த இடத்துலதான் வந்து விழுந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்தோடைய ஹெட் என்ன பண்ணிடுறான், நம்ம யாருக்கா பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சிம்ஸ் கிட்ட ஹீரோயின் இங்க தான் இருக்காங்கன்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல சிம்ஸும் அந்த மேயர் பையலும் வந்து ஹீரோயின் கிட்ட இருக்க ஹார்ட் டிரைவை வாங்கி உடச்சு போட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க இருக்க வேற யாரையும் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன நான் இந்த இடத்த விட்டு வெளியே போக ஆசைப்படுறேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே, தாராளமா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஜார்ஜுக்கு என்னாச்சுன்னு எனக்கு சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நானே வாலண்டரியா வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றதை விட நானே நேர்ல காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயர் பையன் ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அந்த ரூம்ல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு சின்ன ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் கேமராவை வச்சு எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க புள்ள. கடைசியா ஜார்ஜுக்கு என்ன ஆச்சுன்ற வீடியோவை பிளே பண்ணி காமிக்கிறான். ஜார்ஜுக்கு விலங்கு போட்டு ஒரு பையன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பயலை தள்ளி விட்டுட்டு ஜார்ஜ் தான் வேணும்னே மேல இருந்து கீழே குதிச்சிருக்காரு. சோ ஜார்ஜை யாருமே கொலை பண்ணல. எதுக்காக அப்படி பண்ணிருப்பாருன்னா ஜார்ஜ் கிட்ட தான் அந்த ஹார்ட் டிரைவ் இருக்குன்னு மேயர் பயலுக்கு தெரியும். சோ கண்டிப்பா அந்த டிரைவை கொடுக்கற வரைக்கும் நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம இப்பயே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி மேல இருந்து கீழே குதிச்சிட்டாரு போல இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயினோட கண்ணெல்லாம் கலங்குது. இவங்க கேட்ட விஷயம் நிறைவேறிச்சா. சோ இவங்களை வெளியே அனுப்புறதுக்காக சூட் ரெடி பண்ணும்ல, அதுக்கெல்லாம் அளவு எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஜெயில லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த டிஸ்பிளே வழியா பார்த்தா ஷெரீஃபோட பாடியும் ஆலிசனோட பாடியும் இன்னும் அங்கதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட அப்பா வராரு. அவங்க அம்மா சமைச்ச ஒரு சாப்பாடுன்னு சொல்லி இவரே சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அடுத்து இந்த மேயர் பையன் வரான். அந்த சமயம் ஹீரோயின் கேக்குறாங்க, வெளியே உலகம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா ஏன் இதை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, இன்னும் நம்ம எதுக்கு இந்த இடத்துல அடைஞ்சு கிடக்கணும், எதுக்கு இத்தனை பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேயர் பையன் என்ன சொல்றான், இந்த சைலோவை முதல்ல கட்டின ஃபவுண்டர்ஸ் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இதை மர்மமா வச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருமே வெளியே போக கூடாதுன்னு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்க. அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன். இது எல்லாமே சைலோவோட நல்லதுக்கு தான். சரி ஓகே டைம் ஆச்சு வந்து ரெடியாவு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஹீரோயினை கூட்டு போய் அந்த சூட் எல்லாம் போட்டு விடுறாங்க. வழக்கம் போல எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பொறுமையா வெளியே நடந்து வந்தா அவங்க அந்த வீடியோல பார்த்தாங்கல்ல அதே மாதிரி அச்சு அசலா அந்த இடம் ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க திரும்ப அந்த சென்சார் கிட்ட, அதாவது அந்த கேமரா கிட்ட வராங்க கிளீன் பண்ணலாமேன்னு. ஆனா அப்படி கிட்ட வந்தவங்க வேணும்னே அந்த கேமரா முன்னாடி நான் கிளீன் பண்ண மாட்டேன்ற மாதிரி துணியை கீழே போடுறாங்க. உள்ள இருக்க மக்களுக்கு எல்லாம் ஷாக்கு. மேயர்லாம் மொழி பிதுங்கி போய் பாக்குறான். பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் 2-3 நிமிஷத்துல மத்தவங்க மாதிரியே அவளும் விழுந்துருவா அப்படின்னு மேயர் சொல்றாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னா இது வரைக்கும் வெளியே போன யாருமே இந்த மாதிரி ஸ்கிரீனை கிளீன் பண்ணாம போனதே கிடையாது, எல்லாருமே கிளீன் பண்ணிருக்காங்க, இவ மட்டும் ஏன் கிளீன் பண்ணாம போறா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேயர் சொன்ன மாதிரியே கரெக்டா அந்த மேட்டு கிட்ட போனதும் ஹீரோயின் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க.
ஹீரோயினை வளர்த்த மார்த்தா இருக்காங்கல்ல, அவங்களோட ஒர்க் ஷாப்பை விட்டு அவங்க 25 வருஷமா வெளியே வந்ததே கிடையாது போல இருக்கு. உள்ளவே தான் இருப்பாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் வெளியே வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களே ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. ஹீரோயின் தடுமாறி விழுந்ததை பார்த்து என்னடா அவ இறந்துருவாளோன்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. நம்மளும் தான் ஹீரோயின் இறந்துருவாங்களோன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. முன்னாடி அந்த ஷெரீஃப் அப்புறம் ஆலிசனோட பாடி இருக்குல்ல, அதை தொடுறாங்க. அதுவுமே பாக்குறதுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. பாக்கெட்ல இருந்து ஷெரீஃபோட பேட்ச் எடுத்து அப்படியே அந்த டெட் பாடி கிட்ட வச்சா லைட்டா கிளிச் ஆகுது. இத பார்த்துட்டு இந்த பக்கம் மேயர் சொல்றான், அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சர்வர் ரூமை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கீழே விழுந்தவங்க கொஞ்ச நேரத்திலே திரும்ப எந்திரிச்சு அந்த மேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பொறுமையா நடந்து போய் ஒரு கட்டத்துல அந்த மேட்டு மேல ஏறிடுறாங்க. இது வரைக்கும் யாருமே அந்த மேட்ல ஏறினதே கிடையாது. சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடத்துலயுமே அப்படியே பச்சை பசேல்னா இருக்கு. அப்போ உண்மையாலே உலகம் அழியலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சர்வர் ரூமுக்கு போன மேயர் பையன் ஏதோ பண்றான். அப்படி பண்ணதும் இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த பச்சை பசேல் இருந்த ஸ்கிரீன் கட் ஆகி மொத்த இடமும் அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் திரும்பி சைலோவை பாக்குறாங்க. சைலோக்கு திரும்ப போறதுக்காக கிடையாது, கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்ப அப்படியே முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு சைலோல இருந்தாங்களே, அதே மாதிரி அங்க எக்கச்சக்கமான சைலோ இருக்கு. கடைசியா தூரத்துல ஒரு சிட்டி மாதிரி இருக்கு. அந்த சிட்டியும் அழிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சீனை காமிச்சு கட் பண்ணி அப்படியே அந்த இடத்துல சீசன் 1 முடிக்கிறாங்க. சோ இந்த உலகம் உண்மையிலே அழிஞ்சிருச்சா இல்ல சைலோல இருக்கவங்க தான் போய் சொல்லிட்டு இருக்காங்களா என்னன்னு இப்ப வரைக்கும் கிளியரா தெரியல. பட் பார்த்த வரைக்கும் உலகம் மொத்தமா அழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு சைலோ இருக்குன்னு பார்த்தா இங்க எக்கச்சக்கமான சைலோஸ் இருக்கு. நம்ம ஹீரோயின் இருந்த சைலோலயே 10,000 மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு சைலோலயும் எத்தனை பேர் இருக்காங்க, அங்க என்ன நடக்குது என்னன்னு தெரியல. சோ இதுக்கெல்லாம் பதில் நம்மளுக்கு 2வது சீசன்ல தான் கிடைக்கும். அடுத்த வீடியோலயே நம்ம செகண்ட் சீசன் ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியே அடுத்து நம்ம சீசன் 2ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.